ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமிலி ஃபைன் டூப்ல பேசுகிறேன். விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்? ஜூன் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 1 இயருக்கான பலன். 9ல் குரு ஓடி போனதுக்கு 9ல் குருவாங்க. அது ஏன் சார் ஓடி போனதுக்கு 9ல் குருனா, அங்கே 9ஆம் இடம் காலச்சக்கரத்துடைய குரு பகவான் உங்கள் ராசியில் 9ல் வரக்குள்ள உங்கள் ஜாதகத்தில் 9ல் குரு பகவான் இருந்தாலோ அது பேர் ரஷ்மி யோகம். அந்த ரஷ்மி யோகம் என்ன பண்ணால் உங்களை டெவலப்மெண்ட் பண்ணும். நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, ஸோ சாதாரண ஒரு ஏழை பாமர மக்களுடைய நான் ஒரு சின்னதாக இருக்கேன் சார், நான் ரொம்ப குறுகிய மனநிலையில் இருக்கிறேன், ரொம்ப காழ்ப்புணர்ச்சியில் இருக்கேன்னா உங்களை சடனாக பிக்கப் பண்ண வைப்பார். அதுதான் உங்களுக்கு ரஷ்மி யோகம். ஸோ தட் விருச்சிகம் இதுவரை பட்ட கஷ்டங்கள் வெளியே போகுது. இனி இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க. சூப்பர் பவர் அப்படின்றத விருச்சிக ராசி நிச்சயம் அனுபவிக்க போகிறீங்க. ஸோ 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்தாலே முதல்ல இதில் உள்ள நட்சத்திரங்கள் விசாகம், அனுஷம் அண்ட் தென் கேட்டை, இந்த 3 ஸ்டாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இயங்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க போகிற முதல்ல நல்ல விஷயம் என்ன சார்? பணம் வரும் சார். பணம், ஏன்னா எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பணம் தான். குரு தான் பணம் அப்படின்னு சொல்லுவோம், குரு தான் தனக்காரகன்னு சொல்கிறோம். ஸோ இருக்கிற உலகத்தில் உள்ள எல்லா பணத்தையும், அதாவது தங்க நகையை விற்று அதுக்கேற்ற மாதிரி பணத்தை வந்து ரெடி பண்ணுறது தான் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய உங்களுக்கு டெமோக்ரஸி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கல் எல்லாமே குரு தான். பணம், பொருளாதாரம், வசதி இந்த குரு பகவான் தான் கொடுப்பார். குரு நல்லா ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் நிச்சயமாக பணம் வரும். அப்போ குரு 9ல் விருச்சிகத்துக்கு போகல, பணத்தை கொடுக்க போகுது. அப்போ இது வரைக்கும் கஷ்டப்பட்டவங்க, வேலை இல்லை, தொழில் நஷ்டம், ஒரே கஷ்டம், மண் தொழில் பண்ண, மாவு தொழில் பண்ண, டிரைவர் வேலை பண்ண, கார் ஓட்டின, வண்டி ஓட்டின, அது பண்ண இது பண்ண, எதுவுமே வேலைக்கு ஆகலை அப்படின்னா இந்த முறை கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் மாற்றத்தை கொடுக்க போகிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிதி நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் ஃபினான்ஷியல் டவுனாக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம சொன்ன மாதிரியே நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி, இது வரைக்கும் முன்னாடி பயங்கர ப்ராப்ளமாக தான் இருந்திருக்கும். கடன் வாங்கி கந்து வட்டி வாங்கி போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட விருச்சிகம் இப்போ தொழிலில் டெவலப்மெண்ட் ஆவீங்க. தொழிலில் நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கல நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்லிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பணம் கொடுக்காதவங்க கொடுப்பாங்க, தொழிலில் வந்து முடக்கமானவங்க வந்து திருப்பி வந்து உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரீப்ரொடெக்ட் பண்ணுவீங்க, எல்லாத்துலேயுமே வரக்கூடும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தொழிற்சாலை வச்சுருக்கீங்க, ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்கீங்க, ஸோ ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் குரு பகவான் பெரிய பணத்தை கொடுப்பார். அது வந்து உங்களுக்கு உண்டாகணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல திருமணத்தை தாங்க சூப்பராக பண்ண போகிறார். விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா 30 வயசில் இருக்கிறவங்க 40 வயசு ஆகிடுச்சு, 5 வருஷம் 10 வருஷம் கல்யாணம் நடக்கலை, குழந்தை பிறக்கலை, கல்யாணம் தானே குழந்தை பிறக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா இந்த தடவை குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொன்னது சாதாரணமாலாம் சொல்ல. சுபகிரகங்கள் நம்மளை பார்த்தாலே நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ விருச்சிகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே குருவுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ குரு தன் நட்சத்திரத்தை பார்க்குறார். அப்போ நீங்கள் ஆக்டிவேஷன் வருவீங்க. அனுஷம் வந்து மகாலட்சுமி, அப்போ மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்க போகிறார். அனுஷத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பாருங்கள் தொழிலில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. உங்களுக்கு விற்காத லேண்டு விற்கும், அதே டைமில் வந்து வராத பணம் வரக்கூடும். ஸோ நீங்கள் வந்து எதில் கையை வச்சாலும் காசு கண்டிப்பாக வந்தே தீரும். அனுஷத்துக்கு கேட்டைக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கேட்டை கோட்டை கட்டி ஆளும்னு. அப்போ கேட்டை நட்சத்திரம் நமக்கு வந்து பாருங்கள் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். சரஸ்வதியாக எடுக்கணும் இந்த இடத்துல கேட்டையா. அப்போ இங்கே முருகன், மகாலட்சுமி, சரஸ்வதி இந்த 3 நட்சத்திரத்தில் அதி தேவதைகளை சொல்கிறோம். ஸோ இவங்க எல்லாருக்கும் விருச்சிகத்துக்கு எல்லாமே திருமணம் சூப்பராக நடக்கும். அதுக்கப்புறமா காதலில் ஒரே கலாட்டா. விருச்சிகம் என்னன்னா கோபமாக இருப்பாங்க, எப்போவுமே கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். ஆனால் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை போல தான் அந்த கோபம் வந்து இருக்கும். அந்த கோபத்தை வந்து நீங்கள் சைட்டாக நீங்கள் சீண்டி காதலில் பிரச்சனைகள் வந்துருக்கும். இப்போ குரு பார்க்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சா பரவாயில்ல போ, நம்ம கோபத்தில் என்ன வரப்போகுது, எதுவும் பிரயோஜனம்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும். ஸோ காதலில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் விருச்சிகம் வந்து சூப்பராக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ராசிக்கு அவர் வந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பாருங்கள், விருச்சிகத்தை பார்க்குறார், அதுக்கப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்குறார்,
அதுக்கப்புறமா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் சிறுகுறு பயணங்கள். அப்போ சிறுகுறு பயணத்தை விருச்சிக ராசி மேற்கொள்வீங்க. இப்போ ஷார்ட் ட்ராவலில் நான் ஐடியில் வேலை செய்கிறேன் சார், எனக்கு வந்து ஒரு கம்பெனியில் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், ஒரு ஆஸ்திரேலியா போகணும், ஜெர்மன் போகணுன்னா கிடைக்க மாட்டுது. இப்போ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடச்சிரும். அதே டைமில் வெளிநாட்டில் போய்ட்டு நல்லா பணம் சம்பாதிக்கணும் கூட இந்த தடவை வெளிநாட்டு வந்து உண்டாகணும். அதுக்கப்புறமாக குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எப்படி இது எடுக்கிறோன்னா, 5ஆம் இடத்தை விருச்சிகத்துக்கு 5ஆம் இடம் மீனம், அந்த வீட்டை குரு பகவான் பார்க்குற, ராசியும் பார்த்து 5ஆம் இடத்தையும் பார்க்கல, ஒரே கல்லில் 2 மாங்காய், இந்த கான்செப்ட்டுக்கு வந்துடலாம். அது குழந்தை கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், உங்களுக்கு அரசியல், ஏன்னா 5ஆம் இடம் அரசியல் எடுக்கும். ஒருவர் ஜெயிக்கிறாருன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குது. ஒருத்தருக்கு 5ஆம் இடத்தோட திசையோ புத்தியோ குருவுடைய கனெக்டிங்கில் வந்துச்சுன்னா அவர் அரசியலில் மிகப்பெரிய பதவியை வந்து வைக்கிறாரு. அப்போ விருச்சிகத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் புகழ் பெறுவாங்க. ஏன்னா 10ஆம் வீட்டு விருச்சிகத்துக்கு 10ஆம் இடம் சிம்ம சூரியன். அப்போ குருவின் பார்வைங்க கிடைக்குள்ள அரசியலில் புகழ் பெறுவீங்க. இப்போ ஜெயிச்ச எல்லா எம்எல்ஏவும் வந்து பாருங்கள் விருச்சிகத்துடைய கனெக்டிங்கில் வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி விருச்சிக கனெக்டிங் வந்திருப்பாங்க, மீனம் கனெக்டிங்கில் வந்திருப்பாங்க, சிம்மம், கடகம், இந்த 4-5 ராசிக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க. அவங்களோட 5ஆம் இடத்தோட தசாபுத்தி போகல தான் அரசியலில் முழுமையான தகுதி இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க. சார் நான் வந்து எலெக்ஷனுக்கு என்னால் காசே செலவு பண்ண முடியல, ஆனால் நான் எப்படி ஜெயிப்பேன் அப்படின்னா, அந்த மக்கள் செல்வாக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை தான் இந்த இடத்துல வந்து 5ஆம் இடம் வேலை செஞ்சே தரும். அதாவது நீங்கள் பண்ண பூர்வ புண்ணியம், உங்களோட தாத்தா பாட்டம் முப்பாட்டம் செஞ்ச பூர்வ புண்ணியம் 5ஆம் இடம் ஸ்டோரேஜுங்க. அங்கே தான் குலதெய்வத்தை வச்சுருக்கோம் நம்ம. அப்போ குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் நீங்கள் என்ன வேணால் வைவீங்க. அது நாட் ஓன்லி அரசியல், இதில் வந்து சினிமா இருக்குது, அதில் பொழுதுபோக்கு இருக்குது, நீங்கள் நல்ல மனுஷனாக மாறுவீங்க. அதுதான். ஸோ தட் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதுக்கு சினிமா கலைத்துறையில் இருக்கிறவங்க இங்கே விருச்சிகத்தில் நிறைய பேர் வருவீங்க. ஏன்னா 7ஆம் இடம் சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுவார். இந்த தடவை குருவுடைய அனுகிரகத்தை பெற்று தான் இத்தனை விஷயங்களும் நடக்க போகுது இந்த வருஷம். அதில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும். கல்வியிலையும் குரு பகவான் பார்க்கறதுனால என்ன நடக்கும்னா, நமக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் நமக்கு வந்து வரப்போகுது. விருச்சிகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் டாக்டருக்கு படிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங், பெரிய பெரிய வீடு கட்டுறவங்க, கப்பல் கட்டுறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஃப்ளைட் ஓட்டுறவங்க, இவங்கெல்லாம் விருச்சிகத்தில் வந்துடுவாங்க. ஸோ தட் அவங்க எல்லாருக்குமே நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த முறை எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக தான் நடக்க போகுது. அதே மாதிரி குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் முருகன் தாங்க. முருகன் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஸோ விருச்சிகத்துக்கு என்ன உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயில்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச டொனேஷன் பண்ணுங்கள். அது 100, 200, 50 அதை பண்ணுங்கள். அந்த கோவிலுக்கு விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய்களை வாங்கி கொடுங்க. நெய் வாங்கி கொடுக்கலாம், நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், பஞ்சகவி அப்படி சொல்லக்கூடிய அது வந்து வாங்கி கொடுக்கலாம். திரி கூட வாங்கி கொடுக்கலாம், 5 ரூபாய் திரி நூலுங்க, அதை கூட வாங்கி கொடுங்க. பராமரிப்பற்ற, அதாவது கோயிலில் வந்து யாருமே பார்க்கல கண்டுக்கலன்னா அந்த கோயில்களுக்கு சுத்தம் செய்யுங்க, போயிட்டு அந்த கோயில்களுக்கு நல்லது பண்ணுங்க. ஸோ விருச்சிகத்துக்கு அனுஷம் உள்ளே இருக்கிறதுனால உங்கள் கர்ம பலன், போன ஜென்மத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த 12 வருஷத்துக்கு கழித்து குரு உச்சமாறு. அப்போ விருச்சிகம் 12 வருஷம் கழித்து மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைய போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தரக்கூடிய யோகமே நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் முதன்மை வாய்ந்தவராக நீங்கள் வர போகிறீங்க. ஸோ குரு பயிற்சி விருச்சிகத்துக்கு நிச்சயம் வெற்றியை வந்து பெற்றுத்தரும். எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையுமே கொடுப்பார். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.